நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட். செகண்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து க்ளோன் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட். ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸில் வர்றதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஜேர்னலோடைய நேம் வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் அண்ட் சொசைட்டி, அதாவது வந்து ஷார்ட்டாக வந்து IJTKS ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேர்னல் வந்து இப்போ கரண்டாக வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் உண்மையிலே வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா, எந்த குவார்ட்டரில் வந்து வராங்க, அதே மாதிரி இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஆர் மேபி மாஸ்டர் ஜேர்னலிஸ்ட் ABDC கேட்டகரிலையும் வராங்களா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். இந்த ஜேர்னலோடைய உண்மையான ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு, அதாவது வெப்சைட்டில் எவ்வளவு கோட் பண்ணுறாங்க, பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா, அசோசியேஷன்ஸ் வழியா எவ்வளவு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். நம்மளுடைய வேல்யூபிள் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்லேருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து பேக்டோர் வழியா, ஏஜென்ட்ஸ் வழியா வந்து விசாரிக்கும் போது ஜஸ்ட் வந்து 5 டேஸ்க்குள்ளே வந்து பப்ளிகேஷன் வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த IJTKS ஜேர்னல், அதாவது வந்து இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் அண்ட் சொசைட்டி ஜேர்னலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து பார்த்தோம், ESTM.in. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் அண்ட் சொசைட்டின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஆன்லைன் ISSN நம்பரும் பிரிண்ட் ISSN நம்பரும் வந்து இருக்குது. பிளாகியரிசம் வந்து லெஸ் தேன் 25% வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பிளாகியரிசம் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து கொடுக்கவே இல்லை. ப்ராசஸிங் ஃபீ வந்து நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து 13,000 இன் இந்தியன் ருபீஸ், ஃபாரின் பீப்புளுக்கு வந்து $250. அந்த $250 அப்படிங்கிற வந்து அப்ராக்சிமேட்லி லைக் 21,000 இன் இந்தியன் ருபீஸ் பக்கத்தில் வருது. அக்செப்டன்ஸ் வந்து வெறும் 2 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து 5 till 10 டேஸ்லையும் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்கோபஸ் ஜேர்னல் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் ட்ராக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பப்ளிஷர் வந்து CGR, அதாவது வந்து காமன் கிரவுண்ட் ரிசர்ச் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு URL வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து IJOTKAS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸ்கோப்பும் கொடுத்துருக்காங்க. இண்டெக்ஸிங் வந்து ஸ்கோபஸ் குவார்டைல் 4ல் வர்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணுவோமே. கூகுளில் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் ஆஃப் டெக்னாலஜி நாலேஜ் அண்ட் சொசைட்டி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஒரு சர்ச் ரிசல்ட் இல்லை, 2 சர்ச் ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது வந்து CGScholar.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அப்புறம் வந்து இந்த செகண்ட் வெப்சைட், அதாவது வந்து IJOTKAS அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எது உண்மையான வெப்சைட் அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இமேகோ ஜேர்னல் ரேங்க்கும் இந்த ஜேர்னல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு வந்து அதர் இண்டெக்ஸிங் டேட்டா பேஸஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கூகுள் புக்ஸில் கூட இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியுது. சரி, இந்த ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணோமே, இதை வந்து நம்ம வந்து இப்போதுலேருந்து வெப்சைட் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்குவோம், CGScholar.com. ஸோ இதில் வந்து புக் ஸ்டோருக்குள்ள இந்த ஜேர்னல் நேம் வந்து இருக்குது. ஆன்லைன் ISSN நம்பர், பிரிண்ட் ISSN நம்பர் வந்து இருக்குது. DOI வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம்தான். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு. ஃப்ரீக்வன்சி வந்து பை ஆனுவல், அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு 2 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நாலேஜ் மேனேஜ்மெண்ட், சோஷியாலஜி, டெக்னாலஜி இந்த ஃபீல்ட்ஸ் தான் வந்து இருக்குது. வேறு ஏதாவது ஃபீல்ட்ஸில் சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டால் தயவுசெய்து சப்மிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து இந்த ஃபீல்ட்ஸில் உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எடிட்டர் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது மார்க்கஸ் பிரீன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ரீசன்ட் இஷ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து நான் 2025 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வால்யூம் 21 இஷ்யூ நம்பர் 1 ஆஃப் 2025 இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு 7 டாக்குமெண்ட், 7 ஆர்டிக்கல் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வால்யூம் 21 இஷ்யூ நம்பர் 2 கோத்ரூ பண்ணும்போது 5 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ டோட்டலாக 7 + 5 வந்து 12. 2025ல் 12 டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசெண்டான ஒரு நம்பர் தான். மார்க்கஸ் பிரீன் இவருடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஒரு செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட் வந்து முன்னால் கொடுத்த அப்டேட் தான், இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணல. பட் எனிவே இவருடைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. அபவுட் திஸ் ஜேர்னல் செக்ஷனில் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரியில் பார்த்தோம்ல, அதே இன்ஃபர்மேஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனில் வந்து இவருடைய நேம் வந்து இருக்குது. இவர் வந்து ஆக்சுவலாக ஃப்ரம் பாஸ்டன் காலேஜ், பாஸ்டன் USA. எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து USA பீப்புள் தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஆஸ்திரேலியன் பீப்புள் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது.
மேனேஜிங் எடிட்டர் இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியுது. ஆத்தர் கைட்லைன் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க ஒரு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், டேபிள்ஸு, கிராஃப்ஸு, அதே மாதிரி ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் ஆக்சஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ டீசன்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து ஒவ்வொரு இஷ்யூவில் வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி நமக்கு வந்து சப்மிட் செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ரோலிங் டெட்லைன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் ஆக்சஸ் வந்து கொடுத்து நான் மெம்பருக்கு வந்து $525 அப்ராக்சிமேட்லி லைக் 41,000 இன் இந்தியன் ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். மெம்பருக்கு வந்து $225 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 21,000 till 22,000 இன் இந்தியன் ருபீஸ் இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரீன் ஓப்பன் ஆக்சஸ்க்கு வந்து சார்ஜஸ் வந்து வேறு $250. சரிங்களா? ஸோ ரஃப்லி இப்போ பார்க்கும்போது 41,000 ஃபார் நான் மெம்பர்ஸ் அண்ட் 21,000 ஃபார் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கோமே. பட் ஸ்டில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிற வந்து பார்க்க முடியுது. சப்மிஷன் கைட்லைன்ஸ் ஃபார் ஆத்தர்ஸ்க்கு வந்து ஒரு செப்பரேட் செக்ஷனே வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸு, ஃபார்மேட்ஸு எல்லாமே வந்து தெளிவாக டெக்னிக்கலாக ரொம்ப வந்து கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் 1 வந்து ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பேரண்ட்டாக வந்து இருக்காங்க. எனிவே நம்ம செகண்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணுவோமே. இந்த வெப்சைட் தான் ஆக்சுவலாக வந்து அசோசியேஷன்ஸ் வழியாக, பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக வந்து சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு. IJOTKAS.com. ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு அதே இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க முடியுது. ரீசன்ட் இஷ்யூவில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து தெரியுது. இவங்க வந்து ஸ்கோப்பஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ரீசன்ட் இஷ்யூ வந்து வால்யூம் 15 நம்பர் 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் 21 கொடுத்துருக்காங்க. இங்கே வால்யூம் 15 இஷ்யூ நம்பர் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸை வந்து கோத்ரூ பண்ண முடியுது. பட் இன்டர்நேஷ்னலிசம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஆர்டிகல்ஸும் இருக்குது. சில டெவலப்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர்டிகல்ஸும் நமக்கு வந்து இருக்குது. ஓகே தான். பட் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தியன் ஆத்தர் ஆர்டிகல்ஸ் தான் வந்து கோத்ரூ பண்ண முடியுது. அதே மாதிரி பேஜஸ் வந்து ஒரு இர்ரெகுலாரிட்டி வந்து பார்க்க முடியுது. சில பேப்பர்ஸ் வந்து குறைய பேஜ் இருக்குது, சில பேப்பர்ஸ் வந்து நிறைய பேஜ் வந்து இருக்குது. ஆர்ச்சிவ் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2025, 2024 இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ பாருங்கள், வால்யூம் 1 till வால்யூம் 6 2008லேருந்து 2014க்குள்ளே உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு வந்து கோத்ரூ பண்ணி பார்த்தா 2 ஆர்டிக்கல் தான் வந்து இருக்குது. இது சென்சிபிளாக இருக்கா அப்படின்னு வந்து தெரியல. அதாவது 6 வருஷமா 7 வருஷத்தில் 2 ஆர்டிக்கல் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். அபவுட் த ஜேர்னல் செக்ஷனில் வந்து ஃபஸ்ட் வெப்சைட்டில் உள்ள அதே டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை. சப்மிஷன்ஸ் செக்ஷன்லேயும் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அவ்வளோவா வந்து பார்க்க முடியுது. ஆத்தர் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெலவெண்ட் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியல. கான்டாக்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு டோல் ஃப்ரீ நம்பரோ வந்து பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வெப்சைட், அதாவது செகண்ட் வெப்சைட்க்கு வந்து ஒரு எடிட்டோரியல் போர்ட் செக்ஷனே வந்து இல்லை. ஸோ செகண்ட் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதே பிங்க் கலர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே கலர் வந்து, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் உள்ள அதே கலர் தான் வந்து இங்கேயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன், என்னோட ஷர்ட் கலரும் அதே கலர் தான். ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ sciimago.comல வந்து நம்ம இந்த ஜேர்னல் நேமை வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. கண்ட்ரி வந்து US, சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து கோத்ரூ பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்ஜினியரிங் வந்து மிஸ்லேனியஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த ஃபீல்டு தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து இருக்குது. பப்ளிஷர் வந்து காமன் கிரவுண்ட் ரிசர்ச் நெட்வொர்க்ஸ், அதே பப்ளிஷர் தான். ஸோ இதில் வந்து ஹெச் இண்டெக்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச் இண்டெக்ஸ் வந்து 10. பட் ஃபார்ச்சுனேட்டாக இதில் வந்து இப்போ புதுசாக வந்து சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து இப்போ ஒரு குவார்டைல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, Q4. சரிங்களா? ஸோ இதில் வந்து ISSN நம்பரை வந்து கோத்ரூ பண்ண முடியுது. இப்போ 2016 till 2025க்குள்ளே வர்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இதில் வந்து ஹோம் பேஜ் ஆஸ் வெல் அஸ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல், இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே நமக்கு எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனுவினான வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். ஸோ இதில் வந்து ஊர்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது.
ஸோ ஒரு நல்ல ஒரு ஜெனுவினான வெப்சைட் இப்படி ஆட்ஸுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் வந்து இருக்குது. ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டைல்ஸ் வந்து Q4ல வந்து வராங்க. இதை வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இந்த ஜேர்னலோடைய 2 இயர் 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை, யூஸ்ஃபுல்லாக ரெலவெண்ட்டாக எதுவுமே இல்லை. எனிவே நம்ம வந்து ஒரு முக்கியமான வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணலாம். miar.ub.edu. இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான வெப்சைட்டு. ஜேர்னல் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஜேர்னல் நேம் வந்து இருக்குது. யூஆர்எல் வந்து கோத்ரூ பண்ணும்போது techandsoc.com அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு வித்தியாசமான ஒரு வெப்சைட்டு. அதே மாதிரி டிஓஐ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த லிங்க்கை வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு ஒரு புது வெப்சைட் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம தேர்ட் வெப்சைட்னு வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த தேர்ட் வெப்சைட் வந்து கோத்ரூ பண்ணும்போது இது ஒரு ஹைப்ரிட் ஓப்பன் ஆக்சஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன், ஆன்லைன் ப்ளஸ் பிரிண்ட்டு. ஸோ இதில் வந்து ப்ரௌஸ் ஆர்டிகல்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஒரு பேரண்ட் வெப்சைட் அண்ட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து ஒரு சைல்டு வெப்சைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு வெப்சைட்ஸும் வந்து இன்டர்லிங்க்டு தான் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஜேர்னலுடைய ISSN நம்பரை வந்து நம்ம வந்து MJL masterjournalist.clarivate.comல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. இதே மாதிரி இந்த ஜேர்னலோடைய ISSN நம்பரை வந்து ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ் டீன்ஸ் கவுன்சில் ஜேர்னல் குவாலிட்டி லிஸ்ட்டில் நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டான சர்ச் ரிசல்ட் வரல. ஸோ இந்த ஜேர்னல் வந்து அகெயின் ABDC குவாலிட்டி லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் ஆகலை. சரி, ஸ்கோபஸில் செக் பண்ணலாமா? ஸோ scopus.comல வந்து ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சோர்ஸஸில் டைட்டில் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ISSN வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஜேர்னல் டைட்டிலில் வந்து கமா இருக்குது. கமா வச்சு நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது கரெக்டாக வந்து சர்ச் ஆகாது. அதனால் ISSN வச்சு நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஜேர்னலோடைய நேமு, சைட் ஸ்கோர் வந்து 0.4, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 21%. ஸோ இந்த ஜேர்னலோடைய லிங்க் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 2016 till 2025 இப்போ கரண்ட்டாக வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பீங்க 2025 வரைக்கும் தான் இருக்குது, அப்போது 25ஓட முடிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஜேர்னல் வந்து குவாலிட்டி வந்து தொடர்ந்து மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக வந்து 2026ம் வந்து அப்டேட் ஆகும். ஸோ 2026ல் ஆர்டிகல்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன்னா உடனே 2026ன்னு வந்து மாறிடும். இது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன் அதே தான், ஆன்லைன் ISSN நம்பர், பிரிண்ட் ISSN நம்பர் அதே தான். வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்லை. பட் எனிவே நம்ம வேறு வழியில் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜில் வந்து 2025ல் வந்து இப்போது அரௌண்ட் லைக் 12 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்தில் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மை தானே? அதாவது ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட்டில் 12 டாக்குமெண்ட்ஸ், அதாவது 7+5 ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே ஆர்டிகல்ஸ் தான் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸும் ஆகியிருக்கு. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து அப்ராக்சிமேட்லி லைக் 15 till 20 டாக்குமெண்ட்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கே வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சைட் ஸ்கோர் ரேங்க் அண்ட் ட்ரெயின் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ பாருங்கள், இன்ஜினியரிங் கேட்டகரியில் இவங்க வந்து 8th பர்சன்டேஜில் வந்து வராங்க. பட் நம்ம வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் இந்த கேட்டகரியில் வந்து கோத்ரூ பண்ணலாம். 21st பர்சன்டேஜில் வந்து வராங்க. ஸோ 0 to 25க்குள்ளே வர்றதுனால இவங்க குவார்டைல் 4ல் வந்து வராங்க. ஸோ SciImago ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போனா உங்களுடைய ஆர்டிக்கல் வந்து 8th பர்சன்டேஜில் தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் கேட்டகரியில் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தா அப்போது நீங்கள் வந்து 21st பர்சன்டேஜில் வந்து வரீங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. எல்லாமே வந்து 21st பர்சன்டேஜ் அப்படின்னு மீனிங் கிடையாது. ஸோ இந்த ஜேர்னல் வந்து எவ்வளோ நாளைக்கு இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு வந்து கண்டினியூ ஆகும் கேட்டால் கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா டீசன்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட், அதாவது வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக, ஏன் இந்த ESTM.in வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண மாதிரி அந்த செகண்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து ஒரு க்ளோன்ட் இல்லை ஃபேக் வெப்சைட். அதில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸில் இண்டெக்ஸ் ஆகும். ஸோ இந்த ஜேர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு பேரண்ட் வெப்சைட் ஆர் மேபி பப்ளிஷர் வெப்சைட் அப்படின்னு வந்து இருக்குது. அதில் இருந்து ஒரு சைல்டு வெப்சைட், அதாவது ஒரே ஒரு ஜெனுவின் வெப்சைட் அப்படின்னு வந்து இருக்குது. ஒரு க்ளோன் வெப்சைட்டும் இந்த ஜேர்னலுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. அதுதான் ஆக்சுவலாக வந்து பேக்டோர் வழியாக, ஏஜென்ட்ஸ் வழியாக, அசோசியேஷன்ஸ் வழியாக சர்க்குலேஷனில் வந்து போயிட்டுருக்கு.
ஸோ க்ளோன் வெப்சைட்டுக்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது $250 ஃபார் ஃபாரின் ஆத்தர்ஸ். அது வந்து ரஃபாக கால்குலேட் பண்ணும்போது 20,000 இந்தியன் ருபீஸ் பக்கத்தில் வந்து வருது. இந்தியன் ஆத்தர்ஸ்க்கு வந்து 13,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. அக்செப்டன்ஸ் வந்து 2 நாள்லையும், பப்ளிகேஷன் வந்து 5 till 10 டேஸ்லையும் வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் ஜெனுவின் வெப்சைட்டுக்கு வந்து நான் மெம்பருக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது $525 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 41,000 இந்தியன் ருபீஸ். மெம்பர்ஸ்க்கு வந்து $225 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 21,000 till 22,000 இந்தியன் ருபீஸ். ஜெனுவின் வெப்சைட்டோடைய அக்செப்டன்ஸ் ரேட் வந்து 17%. ஸோ நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணுறதுல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும் 209 டேஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 6 to 7 months பக்கத்தில் டைம் எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ டைம் எடுத்தாலும் கரெக்டாக டீசெண்டாக குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் மட்டுமே பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகுது. இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸில் குவார்டைல் 4ல் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்புகிறோம். ஏன் இந்த ஜேர்னலுடைய குவார்டைலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் தான் வந்து ஜெனுவினான வெப்சைட். செகண்ட் சர்ச் ரிசல்ட் வெப்சைட் வந்து க்ளோன் ஆர் மேபி ஃபேக் வெப்சைட். இந்த ஜேர்னல் கரண்டாக ஸ்கோபஸ் குவார்டைல் 4ல் வந்து வராங்க. பட் எனிஹவ் இந்த ஜேர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டா பேஸ் ஆர் மேபி மாஸ்டர் ஜேர்னல் லிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸ் ஆகலை. ஸோ இந்த ஜேர்னல் பார்த்தினா உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஸ்கோபஸ் வெப் ஆஃப் சயின்ஸ் SCIE ISI ABDC ஜேர்னல் கேட்டகரியில் எல்லாருமே சந்திக்க. அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே.